இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்தை அறிவித்தார் ஜோ பைடன். புதனன்று அமலுக்கு வருகிறது. அமெரிக்காவும் பிரான்சும் இணைந்து மேற்கொண்ட அமைதி முயற்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து இஸ்ரேலும் ஈரான் ஆதரவிலான ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இடையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதை அடுத்து அந்நாட்டு நேரப்படி புதன்கிழமை அது நடைமுறைக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார். இதன் வழி கடந்த ஆண்டு காசா முனையில் வெடித்த போரை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இதுவரை 1000 பேர் உயிரிழக்க காரணமான நெருக்கடி முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. விரோத போக்கை நிரந்தரமாக நிறுத்தும் வகையில் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பைடன் குறிப்பிட்டுள்ளார். ஒன்று மட்டும் தெளிவு, ஹிஸ்புல்லாவும் இதர பயங்கரவாத அமைப்புகளும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு மீண்டும் அச்சுறுத்தலை ஏற்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என பைடன் சுட்டிக்காட்டினார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து முன்னதாக சில ஐயப்பாடுகளை கிளப்பி இருந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை நேற்று ஒரு வழியாக 10-1 என்ற வாக்குகளில் அதனை அங்கீகரித்தது. 18 பணக்கார உலக தலைவர்கள் பட்டியலில் இடம் பிடித்த பிரதமர் அன்வார். உலகின் 18 பணக்கார தலைவர்கள் பட்டியலில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இடம் பிடித்துள்ளார். யாஹூ பினான்ஸ் தரவரிசைப்படி $2.4 மில்லியன் அல்லது சுமார் 10.7 மில்லியன் ரிங்கெட்டுக்கு நிகர சொத்து மதிப்புடன் அன்வார் 17வது இடத்தை பிடித்துள்ளார். 2022 நவம்பரில் அன்வார் அறிவித்த சொத்துகளில் ரொக்கம் மற்றும் முதலீட்டு வடிவிலான 7,79,168 ரிங்கிட்டும் உள்ளடங்கியது. பிரதமரின் பெரும்பாலான சொத்துக்கான 9.5 மில்லியன் ரிங்கிட்டானது ஒரு வீட்டையும் 3 நிலங்களையும் அடக்கியுள்ளது. அன்வாரை தவிர்த்து இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஆசியான் தலைவர்களாக பிலிப்பைன்ஸ் அதிபர் பாங் மார்கோஸ், சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் இருவரும் திகழ்கின்றனர். 5 மில்லியன் அமெரிக்க வாங் 15 இடத்திலும் 3.6 மில்லியன் டாலருடன் மார்கோஸ் 16வது இடத்திலும் உள்ளனர். எதிர்பார்க்கப்பட்டது போலவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் $200 பில்லியன் சொத்து மதிப்புடன் முதலிடத்தை பிடித்துள்ளார். அவருக்கும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ள வடகொரிய தலைவர் கிம் ஜாங் அங்கிற்குமே எட்ட முடியாத அளவிற்கு இடைவெளி உள்ளது. $5 பில்லியன் மதிப்புடன் அவர் 2ஆம் இடத்தில் பின்தங்கியுள்ள வேளை சீன அதிபர் ஜி ஜின்பிங் 1.5 பில்லியன் உடன் 3ஆம் இடத்தில் உள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் $10 மில்லியன் சொத்து மதிப்புடன் 13வது இடத்தில் உள்ளார். அவரை விட அதிகமாக யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி $20 மில்லியன் உடன் 12வது இடத்தை வகிக்கிறார். குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்படாமல் நஜீப் இர்வான் விடுதலை. IPIC எனப்படும் இன்டர்நேஷனல் பெட்ரோலியம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு எதிரான வழக்கில் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் மற்றும் முன்னாள் தலைமை செயலாளர் முகமது இர்வான் செரிகர் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்படாமல் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். தற்போது இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களை விடுவிக்க வேண்டும் என நஜீப் மற்றும் இர்வான் உயர்நீதிமன்றத்தில் செய்து கொண்ட விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி ஜமீல் உசைன் தெரிவித்தார். அபுதாபியை சேர்ந்த நிறுவனமான IPICக்கு சொந்தமாக மொத்தம் 6.6 பில்லியன் ரிங்கெட் செலுத்திய அரசாங்க பணம் சம்பந்தப்பட்ட 6 நம்பிக்கை மோசடி குற்றத்தை புரிந்ததாக கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நஜீப் மற்றும் இர்வான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான முக்கிய ஆவணங்களை அரசு தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் தாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என அவ்விருவரும் மனுவை தாக்கல் செய்திருந்தனர். குற்ற விதிகள் சட்டத்தின் 51A விதியின் கீழ் தேவைப்படும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விதிமுறையை அரசு தரப்பு பின்பற்றவில்லை என ஜமீல் தெரிவித்தார். நஜீப் மற்றும் இர்வான் ஆகியோர் மீது 2018ஆம் ஆண்டு குற்றச்சாட்டு விசாரணைக்கான தேதியும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது தொடர்பான ஆவணங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படாதது வரம்பு மீறியதாக தாமதமாக இருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். பகடிவதையில் ஈடுபட்ட 5 மாணவர்களும் UPNM பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கம், அபராதம் செலுத்தவும் உத்தரவு. UPNM எனப்படும் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில்
3 பகடிவதை சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட 5 மாணவர்களும் பல்கலைக்கழகத்திலிருந்தே நீக்கப்பட்டுள்ளனர். ராணுவ பயிற்சி மையத்தின் பரிந்துரையின் பேரில் மலேசிய ஆயுதப்படை மன்றம் அந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. பட்ட படிப்புக்கு ஆன மொத்த செலவினங்களின் அடிப்படையில் அரசாங்கத்திற்கு அவர்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ காலிட் நோர்டின் தெரிவித்தார். அவர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள இந்நடவடிக்கை ஆயுதப்படையை சார்ந்ததாகும். யுபிஎன்எம் நிர்வாகமோ அல்லது சட்டத்துறை தலைவரோ எடுக்கப் போகும் நடவடிக்கைகளை இது கட்டுப்படுத்தாது என அமைச்சர் விளக்கினார். யுபிஎன்எம் பல்கலைக்கழகத்தின் ராணுவ பயிற்சி வீரர்களை உட்படுத்திய பகடிவதை சம்பவங்களில் அண்மையில் அடுத்தடுத்து அம்பலமாகின. மூத்த மாணவர்களால் ஒருவர் இஸ்திரி பெட்டியால் சூடு வைக்கப்பட்டதும் மற்றொருவர் நெஞ்சில் மிதிக்கப்பட்டு விலா மற்றும் முதுகெலும்பு முறிவுக்கு ஆளானதும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பினாங்கு நேரடி விமான சேவை டிசம்பர் 21 தொடக்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இண்டிகோ விமான நிறுவனம் டிசம்பர் 21 அன்று சென்னை பினாங்கு இடையில் நேரடி பயண சேவையை தொடங்குகிறது. சென்னையும் பினாங்கும் ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்புகளை கொண்டுள்ளன. இந்நிலையில் அவ்விரு நகரங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த புதிய நேரடி விமான சேவை அறிமுகம் காணுகிறது. சுற்றுலா மற்றும் படைப்பாக்க பொருளாதாரத்துறைக்கான பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங்காவோ தலைமையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த பினாங்கு சென்னை நேரடி பயண சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. பினாங்கு சுங்கே சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு இது கூடுதல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த முயற்சி பினாங்கில் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் சுற்றுலா, வணிகம் மற்றும் மருத்துவ தேவைகளுக்கும் பல்வேறு நன்மைகளை கொண்டு வரும் என மாநில வீட்டு வசதி மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ சுந்தர்ராஜு தெரிவித்தார். பினாங்கு தீவில் 2025 மார்ச் முதல் வாகன நிறுத்துமிட கட்டணம் 50% உயர்வு. பினாங்கு தீவில் கார் நிறுத்துமிட கட்டணங்கள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் 50 விழுக்காடு உயருகின்றது. பினாங்கு மாநகர மன்றமான MBPP அதனை உறுதிப்படுத்தியது. புதிய கட்டண விகிதமானது ஸ்மார்ட் பார்க்கிங் சென்சஸ் பராமரிப்புகளுக்கும் கணினி முறையை மேம்படுத்தும் செலவுகளை சமாளிக்கவும் உதவும் என மாநகர மேயர் ராஜேந்திரன் அந்தோணி FMT-யிடம் கூறினார். திருத்தப்பட்ட கட்டண விகிதத்தின்படி 30 நிமிடங்களுக்கு வாகனங்களை நிறுத்த இனி 60 சென்ட் வசூலிக்கப்படும். நடப்பில் 40 சென்ட் விதிக்கப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கான கட்டணம் 80 சென்டிலிருந்து 1 ரிங்கிட் 20 சென்டாக உயரும். ஒரு முழு நாளுக்கு இனி 9 ரிங்கிட் விதிக்கப்படும். நடப்பு கட்டணமும் 6 ரிங்கிட் ஆகும். பினாங்கு தீவில் தற்போது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 80 சென்ட் விதிக்கப்படுகிறது. அதே செப்ரங்பிறையில் 1 மணி நேரத்திற்கு 40 சென்ட் கணக்கிடப்படுகிறது. இந்த புதிய கட்டண விகிதம் பினாங்கு தீவில் உள்ள 19,000 வாகன நிறுத்தும் இடங்களை பாதிக்கும். இவ்வேளையில் வருடாந்திர வாகன நிறுத்துமிட அட்டைக்கான கட்டணம் 2025 மார்ச் 1 முதல் 1800 ரிங்கிட்டிலிருந்து 1200 ரிங்கிட்டாக குறைகிறது. அரசு மானியம் கிடைத்த முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 3 ஆண்டுகள் தடை விதிப்பது நியாயமற்றது. டாக்டர் சிவகுமார் சாடல். அரசாங்க மானியம் கிடைத்த முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு இ-ரிபி தளத்தில் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 3 ஆண்டுகள் தடை விதிக்கும் உத்தேச பரிந்துரை பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழலில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மானியம் கிடைக்கும் என்பது ஏற்புடைய ஒன்றல்ல. எனவே KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு எதற்காக இப்படி ஒரு பரிந்துரையை கொண்டு வந்தது என்பது குறித்து தமக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருப்பதாக மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்களின் சர்வதேச மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறியுள்ளார். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதென்பது சாதாரண விஷயம் அல்ல. நிர்வாக செலவு, வசதி, கட்டமைப்பு, மேம்பாட்டு செலவு போன்றவை மட்டும் உட்படுத்தப்படவில்லை. மாதந்தோறும் ஆலயங்களில் சமய விழாக்களை நடத்துவதற்கும் நிதி தேவைப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். புக்கிட் துங்கால் எண்ணெய் நிலையத்தில் சிறாரை கடத்த முயற்சியா? போலீஸ் மறுப்பு.
தெலங்கானா குவாலா நெரூஸ் புக்கிட் துங்கால் அருகே உள்ள எண்ணெய் நிலையத்தில் சிறார் கடத்தப்பட்டதாக பரவிய தகவல் உண்மை அல்ல. அது யாரோ கிளப்பிவிட்ட புரளி என குவாலா தெலங்கானா போலீஸ் கூறியது. திங்கட்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு நிகழ்ந்ததாக கூறப்படும் அச்சம்பவம் குறித்து இதுவரை தாங்கள் புகார் ஏதும் பெறவில்லை என மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஸ்லீம் முகமது நூர் கூறினார். உண்மையிலேயே யாராவது கடத்தப்பட்டிருந்தாலோ அல்லது கடத்தல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலோ மேல் நடவடிக்கை எடுக்கப்பட ஏதுவாக முறைப்படி போலீஸ் புகார் அளிக்க வேண்டும். இதை விடுத்து உறுதிப்படுத்தாத மற்றும் பொய் செய்திகளை பகிர்ந்து மக்கள் மத்தியில் வீண் பதற்றத்தை உருவாக்க கூடாதென அவர் கேட்டுக்கொண்டார். புக்கிட் துங்கால் எண்ணெய் நிலையம் அருகே நீல நிற புரடுவா காரில் வந்த மர்ம நபர் பள்ளி மாணவரை துரத்தியதாகவும் அந்த மாணவர் அருகிலிருந்த பிசாங்கோரங் கடை பக்கமாக ஓடி தப்பித்ததாகவும் சமூக ஊடகங்களில் முன்னதாக தகவல் வைரலானது. 8 லட்சம் ரிங்கிட் சம்பள பாக்கி, சம்பளம் பிடித்தும் 60 தொழிலாளர் துறையிடம் புகார். ஜப்பானில் உள்ள 3 பிரதான மின்னியல் நிறுவனங்களுக்கு உபரி பாகங்களை தயாரிக்கும் கிளானில் உள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் சுமார் 60 தொழிலாளர்கள் தங்களுக்கு பாக்கி சம்பளம் மற்றும் சம்பள பிடித்தம் செய்யப்பட்ட 8 லட்சம் ரிங்கிட் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்து தொழிலாளர் துறையிடம் புகார் செய்துள்ளனர். இது தொடர்பான வெவ்வேறு 4 புகார் அறிக்கைகளை போர்ட் கிளானில் உள்ள தொழிலாளர் துறையிடம் 57 தொழிலாளர்கள் தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிறுவனம் தங்களுக்கு இன்னமும் 8,06,310 ரிங்கிட் சம்பளத்தையும் லெவி கட்டணத்தைக்காக அனுமதிக்கப்படாத சம்பள பிடித்தம் செய்யப்பட்ட தொகையையும் வழங்காமல் இருப்பதாக அவர்கள் புகார் செய்துள்ளனர். கடந்த மே மாதத்திலிருந்து 6 மாத காலமாக சம்பந்தப்பட்ட இந்த தொழிற்சாலை சம்பளம் வழங்காமல் இருப்பதாக அவர்கள் தங்களது புகாரில் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன் சம்பளத்திற்காக அந்த தொழிற்சாலை ஊழியர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கடந்த செப்டம்பர் மாதம் சம்பந்தப்பட்ட அந்த பிளாஸ்டிக் தொழிற்சாலையை தொழிலாளர் துறை சோதனை செய்ததில் அந்த தொழிற்சாலை ஏப்ரல் மாதத்திலிருந்து அதன் 200க்கும் மேற்பட்ட வங்காளதேச தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இருந்ததோடு அவர்களது கடப்புதழ்களையும் வைத்திருந்தது தெரிய வந்தது. தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி வரும் ஆண்டி ஹால் செய்த புகாரை தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தீபாவளிக்கு 2 நாள் விடுமுறையை பரிசீலிக்கும் மாநில அரசின் முடிவுக்கு பினாங்கு மாயிகா வரவேற்பு. தீபாவளிக்கு 1 நாள் கூடுதல் விடுமுறை வழங்குவது குறித்து மாநில அரசாங்கம் ஆராயும் என பினாங்கு முதலமைச்சர் சவுகோன் யோ கூறியிருப்பதை அம்மாநில மாயிகாவின் தலைவர் டத்தோ ஜே தினகரன் வரவேற்றுள்ளார். நேற்று பினாங்கு மாநில சட்டமன்ற கூட்டத்தில் தீபகற்பத்தின் 1951ஆம் ஆண்டின் விடுமுறை சட்டத்தின் கீழ் தீபாவளி பண்டிகைக்காக 2 நாள் விடுமுறையை மாநில அரசாங்க பதிவேட்டில் வெளியிடுவது குறித்து ஆராய்வதற்கு மாநில அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் கூறியிருந்தார். இது உண்மையிலேயே இனிப்பான செய்தியாக இருப்பதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் தினகரன் கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய பண்டிகைகளுக்கும் 2 நாள் விடுமுறை வழங்கப்படுகிறது. அரசாங்க பதிவேட்டிலிருந்து இது இடம்பெற்றுள்ளது. ஆனால் இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளி பெருநாளுக்கு மட்டும் 1 நாள் மட்டுமே விடுமுறை வழங்கப்படுவதால் இந்துக்கள் சொந்த ஊருக்கு சென்று திரும்புவது சிரமமாக உள்ளது. தீபாவளிக்கு 2 நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என மாய்கா உட்பட இந்தியர்களை பிரதிநிதிக்கும் அரசு சார்பற்ற இயக்கங்களும் நீண்ட நாட்களாக தொடர்ந்து கோரிக்கை எழுப்பி வருகின்றன. இந்த நிலையில் நேற்று பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் குமரன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் சௌ வழங்கியிருக்கும் சாதகமான பதில் பினாங்கில் தீபாவளிக்கு 2 நாள் விடுமுறை கிடைக்கும் என்ற புதியதொரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக தினகரன் தெரிவித்தார். பொறியில் சிறுத்தை சிக்கியது, குடியிருப்பு வாசிகள் நிம்மதி. சிக் பிங்கிர் கம்புங் லுபுக் துவாலாங்கில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த சிறுத்தை பெர்ஹிலிதான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா ஊழியர்களால் பிடிக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை குடியிருப்பாளர்களின் கால்நடைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் மீது அந்த சிறுத்தை தாக்குதல் நடத்தியதாக கெடா மாநில பெர்ஹிலிதான் இயக்குனர் டாக்டர் அப்துல் மாலிக் தெரிவித்தார். அதே நாளில் மாவட்ட பெர்ஹிலிதான் ஊழியர்கள் மேற்கொண்ட விசாரணையில் 2 இடங்களில் சிறுத்தையின் கால் பாதங்களின் அச்சு அடையாளத்தை கண்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து வைக்கப்பட்ட பொறியில் நேற்று காலையில் அந்த ஆண் சிறுத்தை சிக்கியது. இந்த மிருகத்திற்கு எந்த நோயும் இல்லை என பரிசோதனையில் தெரிய வந்த பிறகு மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதியில் அது விடப்படும் என அப்துல் மாலிக் கூறினார். கட்டாய ராணுவ சேவையை தவிர்க்க உடல் எடையை அதிகரித்த தென்கொரிய இளைஞருக்கு 2 ஆண்டு சிறை.
தென்கொரியாவில் கட்டாய இராணுவ பணிகளிலிருந்து தப்பும் முயற்சியில் வேண்டுமென்றே உடல் எடையை அதிகரித்த இளைஞருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய நாட்டு சட்டத்தின்படி உடல் குறையில்லாத அனைத்து ஆண்களும் 18 முதல் 21 மாதங்களுக்கு கட்டாய இராணுவ சேவையில் ஈடுபட வேண்டும். எனினும் சுகாதார பிரச்சினை உடையவர்கள் தங்களது பணியை சமூக நல மையங்கள், சமூக சேவை நிலையங்கள் போன்ற இராணுவ தளம் அல்லாத இடங்களில் மேற்கொள்ள தளர்வு வழங்கப்படும். இந்நிலையில் உடல் பருமனாக இருந்தால் இராணுவ சேவையில் இருந்து தப்பித்து விடலாம் என நண்பர் கொடுத்த யோசனையை நம்பி 26 வயது இளைஞர் 3 மாதங்களில் 20 கிலோகிராமுக்கும் அதிகமாக எடையை அதிகரித்துள்ளார். 5 அடி 6 அங்குலம் உயரத்தில் 83 கிலோகிராம் எடையில் இராணுவ பயிற்சியை மேற்கொள்ள தகுதியானவர் என 2017ஆம் ஆண்டே உறுதிப்படுத்தப்பட்டவர் 2022, 2023 இடைப்பட்ட காலத்தில் தனது உடல் எடையை 102 முதல் 105 கிலோகிராமாக உயர்த்திவிட்டார். அதற்காக கலோரி உணவுகளை அதிகம் உட்கொண்டு வந்ததோடு பார்த்து வந்த பகுதி நேர வேலையையும் விட்டுள்ளார். திட்டமிட்டே அச்செயலில் ஈடுபட்டுள்ளதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டவருக்கு 2 ஆண்டு சிறையும், யோசனை கொடுத்து உதவிய நண்பருக்கு 6 மாத சிறையும் விதிக்கப்பட்டது. எனினும் அவ்விளைஞர் எப்படி சிக்கினார் என்பது தெளிவாக தெரியவில்லை.